வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தண்ணி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. நல்லா சூடான இட்லியில் இது போல் நிறைய விட்டு சாப்பிடும்போது இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கருவேப்பிலை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சட்னியோட காரத்துக்கு தகுந்த அளவு, உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ மிளகா வந்து நல்லா வதங்கட்டும். மிளகா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு பல், நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுக்குவோம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அதோட பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்னதாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம்னா போதும். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லா பொருளும் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி வந்து தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு அருமையான ஆரோக்கியமான சட்னிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.